We request everyone to be seated for a few minutes because Sri Brahmasri Sarashna Ganapatigal is going to say a few words. So we request everyone to அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு to learn one Veda, கிருஷ்ண வேதம் சுக்ல வேதம் ரெண்டு பிரான்ச் இருக்கு. சாம வேதம் அதர்வேதம் ரிக்வேதம் அந்த மாதிரி நிறைய வேதங்கள் இருக்கு. வேதம் இருக்கு. ஒரு வேதத்துலயும் நிறைய சாக்கைகள் இருக்கு. ஒரு வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு பூர்ணமா சம்ஹீதா அப்படின்னா அந்த அந்த சென்டென்ஸ் அந்த ஃபுல் பாடங்கள் நோடி மனப்பாடமா சொல்றதுக்கு புக்கை பார்க்காம 2 வால்யூம் இருக்கு. அது அந்த அதை அவனுடைய அத்தியனம் பண்றதுக்கு 9 வருஷம் ஆகும். அந்த 9 வருஷம் முடிச்சுட்டு அது நித்திய பாராயணம் திருப்பி சொல்லிட்டே இருக்கணும். அது புக்கே வேண்டாம். அதனால அதுக்கு ஸ்ருதி பேரு. குரு காது வழியா கேட்டு அப்சர்வ் பண்ணி அது அப்படியே குழந்தைக்கு மாற்றி அப்படியே பரம்பரையா வந்தது அந்த வேதமானது. அதனால அவளுக்கு தான் குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணுமா, ஃபீஸ் கட்டணுமா, தான் குழந்தை ஃபியூச்சர் என்ன ஆகும், இன்ஜினியரா இருக்கணும், கண்டிப்பா அவளை ரட்சிக்கும், சந்தேகமே இல்லை. ஸோ அது ஒரு வாத்தியாரன்னு ஒரு குவாலிஃபை ஆகிறதுக்கு கணந்த அத்தியாயம் பண்ணணும். கணந்த அத்தியாயம்னா என்ன? ஸ்பெஷலைசேஷன். எப்படி நம்ம மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஎஸ்சி போஸ்ட் டாக்டர் அப்படிலாம் இருக்கோ இந்த லௌகிக பாடங்கள்ல அந்த மாதிரி இன்னும் ஒரு 3 வருஷம் வேத அத்தியாயம் பண்ணா தண்டத்தோட இங்க வந்திருக்காரு. அவ்வளவுதான். இதுல மாற்றமே கிடையாது. யாருக்கு எப்படி வேணாலும் கருத்துக்கள் இருக்கலாம். ஏன்னா பெரியவா சொல்லப்படாது பிளேயிங் கார்ட்ஸ் ஜோக்கர் மாதிரி யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவா அதை பத்தி ஒன்றும் கேர் பண்ணவே மாட்டா.